ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த எஸ்ஐங்கிற ஒரு புதுச்சட்டம், எஸ்ஐஆருங்கிற புதுச்சட்டம் அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதா? நம்ம ஓட்டே இல்லாமல் ஆயிருமோ? பாஜக செய்கிற சூழ்ச்சி என்ன? அதிர்ச்சியாக இந்த புதுச்சட்டத்தை போட்டு ரொம்ப பேருக்கு ஓட்டு இல்லாமல் ஆக்குறதுக்கு திட்டம் போடுறது யார்? அதிர வைக்கிற நிறையா ஆதாரங்கள் மக்களை பெரிய குழப்பத்தில் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ சில 2-3 தினங்களாக எங்கே பார்த்தாலும் இந்த எஸ்ஐஆரை பற்றிய பேச்சாகவே இருக்குது. இந்த எஸ்ஐஆரில் நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா நம்மளுக்கு வாக்கு போடுற உரிமை மட்டும் இல்லாமல் வாழக்கூடிய உரிமை கூட இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பயம்தான் இப்போ எல்லாரையும் வாட்டி எடுக்குது. அந்த அளவுக்கு பாஜக செய்திருக்கிற சூழ்ச்சி என்ன? உண்மையிலே இதோடைய பாதிப்பு என்ன? இல்லை இதில் ஏதாவது நன்மை இருக்குதா? இதுலேருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்வது? இந்த வரக்கூடிய அந்த எஸ்ஐஆர் எப்படி நம்ம சந்திக்கிறதுங்கிற சில விவரங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒன்றிய பாஜக அரசு இப்போ திடீர்னு ஒரு புது சட்டத்தை அவசரமாக போட்டிருக்குது. அந்த சட்டத்துக்கு அதை வச்சிருக்கிற பேர் என்னென்னா எஸ்ஐஆர். அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். தமிழில் பொருள் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஏன் செய்கிறோன்னு சொல்லி பாஜகவும் தேர்தல் ஆணையமும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் இறந்திருக்கலாம், சிலர் இடம் புலம்பெயர்ந்திருக்கலாம், சிலரை புதுசாக சேர்க்க வேண்டியதாக இருக்கலாம், சிலர் 2 இடத்துல ஓட்டு வச்சுருந்துருப்பாங்க, ஒரு இடத்துல இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க, அவங்கள ஒரு இடத்துல நீக்கணும். இதையெல்லாம் மிக சரியாக செய்து சரியான வாக்காளர்களை மட்டும் ஓட்டு போடுற தகுதியாளரை ஆக்குறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்துகிறோம். இது ரொம்ப அவசியமானது, தேவையானது, சரியானதுன்னு சொல்லி பாஜக தரப்புலையும் தேர்தல் ஆணைய தரப்புலையும் சொல்கிறாங்க. இப்போ பொதுமக்களும் அரசியல் நோக்கர்களும் காங்கிரஸ் உள்ளிட்ட பாஜகவுக்கு எதிராக இருக்கிற இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கேட்குற கேள்வி என்னென்னா, சரிங்க இதை ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கொண்டு வரல, 12 மாநிலங்களுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்களே, அது என்ன காரணம்னு கேட்குறப்ப 11 மாநிலத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, தேர்தல் நடக்க போகிற மாநிலத்துக்கு தான் இது அவசியம். இப்போ 2-1 மாதங்களில் இந்த மாநிலங்களில் எந்த மாநிலம்லாம் தேர்தல் நடக்க போதோ அந்த மாநிலங்களுக்கு நாங்கள் இந்த எஸ்ஐஆரை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இவங்களும் விடுற மாதிரி இல்லை. இவங்க அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க, அப்போ சரி 11 மாநிலங்களில் எஸ்ஐஆர் போட்டுட்டீங்க, ஆனால் எலெக்ஷன் 12 மாநிலத்துக்கு வருது. இந்த 11 மாநிலம் நீங்கள் போட்டிருக்க மாநிலம் பூரா பாஜக ஆளாத மாநிலம், பாஜக தோற்று போன மாநிலம், பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜின்னு இப்படி உங்களுக்கு எதிராக ஆளக்கூடிய 11 மாநிலத்துக்கு போட்டிங்க. ஆனால் 12வது மாநிலம் அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் அங்கே ஏங்க எஸ்ஐஆர் போடலை? அங்கே நீங்கள் பாஜக ஆள்றா, நீங்கள் ஆட்சி அங்கே எஸ்ஐஆர் தேவையில்லையா அப்படின்னு கேட்குறப்ப பதில் இல்லைங்க. சரி, அப்போ தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு போடணும்னா 2-3 மாதத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்துச்சுங்க, அங்கே ஏங்க போடலை? பதில் இல்லைங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த அரசியல் நோக்கர்கள்லாம்? என்ன சொல்லக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கலான்னு பார்த்துச்சு, முடியலை. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாநிலங்களில் என்ன பண்ணியும் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியலை. அதுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே வழி தேர்தல் ஆணையம் தான். இப்போ தேர்தல் ஆணையம் மூலியமாக இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி பாஜகவுக்கு ஓட்டு போடாத ஆளுகளை பூரா நீக்கிட்டோம்னா ஓரளவு நம்மளோட ஜமாளித்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டம்னு நம்ம சொல்லலை, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி என்ன பண்ணார்,
இந்த தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுள்ளுகளிட்டே சொல்லி ஒரு பேரணியை நடத்தினார், ஓட்சோரின்னு போட்டு. அப்படி நடத்துகிறப்ப பீகாரில் தேர்தல் வரப்போகிறனால பீகாரில் அந்த பேரணியை ஆரம்பித்தார். அந்த பேரணியில் கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் போய் கலந்துக்கிட்டு கை கொடுத்தாரு. அப்போ அந்த ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய செய்தி என்னென்னா, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கலை, நிறையா தில்லுமுள்ளு பண்ணியிருக்குண்டு ஆதாரபூர்வமான விவரங்களை பட்டியலிட்டார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அதை சொல்லிவிட்டு உள்ளே போகணும். அப்படி தேர்தல் ஆணையம் பண்ண தில்லுமுள்ளு என்னென்னு அந்த ராகுல் காந்தி எதை சொன்னார்னா, உதாரணத்துக்கு கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரு மத்திய தொகுதி அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே 1,250,000 வாக்காளர்களை போலியாக தேர்தல் ஆணையம் சேர்த்துருக்கு பாஜகவுக்கு ஆதரவா அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். அப்படி வைக்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்னு சொல்கிறப்ப அந்த தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துச்சு. இந்த பெங்களூரு மத்திய தொகுதியில் நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்லாம் சரியாக வெரிஃபை பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எலக்ட்ரானிக் ஓட் லிஸ்ட்டு கொடுங்கிறப்ப கொடுக்க மாட்டேன்ருச்சு எது தேர்தல் ஆணையம். ஏன்னா அந்த மாதிரி எலக்ட்ரானிக் லிஸ்ட்டு கொடுத்தா ஒரு செகண்டில் இப்படி கம்ப்யூட்டரில் அடித்து தப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி காங்கிரஸ் தப்பாக கண்டுபிடிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக 6 அடி உயரம் 7 அடி உயரத்துக்கு பேப்பர் கட்டாக கொடுத்து முடிஞ்சான்னு கண்டுபிடியான்ட்டாங்க. ராகுல் காந்தியை விடுற மாதிரி இல்லை, அவர் ஒரு பெரிய டீமை போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதில் உள்ள குற்றங்கள் எல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் என்னையா பதில்னு கேட்டார். இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலேருந்து பதில் இல்லை. அப்போ அதில் என்ன எழுதியிருக்குது, அதில் என்ன குற்றம் கண்டுபிடிச்சார் ராகுல் காந்தி? 300 சதுர அடி உள்ள ஒரு வீட்டில் 80 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது தேர்தல் ஆணையம். அது எப்படிங்க 300 சதுர அடி வீட்டில் 80 பேர் வசிக்க முடியும்? 10 பேர் வசிக்கவே முடியாது. சரி, அந்த வீட்டில் போய்ட்டு விசாரித்தா அப்படிலாம் இங்கே யாரும் இல்லைங்கிறாங்க. இன்னும் ரொம்ப வீட்டுகளுக்கு வீட்டுக்கு நம்பர் போடாமல் 0ன்னு நம்பர் போட்டிருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் பேரை போட்டு அவருக்கு ஓட்டு லிஸ்ட் இருக்குது, அவர் அப்பா பேர் என்னாச்சு ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கூத்து என்னென்னா, மராட்டியத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் 40 லட்சம்லேருந்து 1 கோடி வாக்காளர்களை இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் நினச்சிருக்காங்க. அதனால தான் மராட்டியத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த மராட்டியத்துலேருந்து எஸ்ஐஆரை கொண்டு வரல. இவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே தான் எஸ்ஐஆரை கொண்டு வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இதே மாதிரி கொண்டு தேவையில்லாதவங்களாம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பெரிய கூத்து நடந்துச்சு. என்ன கூத்து தெரியுங்களா? ஒரு வீட்டில் இல்லாத அட்ரஸே இல்லாத வீட்டில் ஒருத்தர் வசித்ததா அந்த வீட்டுக்கு 0 நம்பர் போடுறாங்க. அதில் அவருக்கு 80 பிள்ளைங்கிறாங்க. எப்படிங்க யாராச்சும் 80 பிள்ளை பெக்க முடியுமா? அவருக்கு வயசு 52. அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புள்ளை பெக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த 80 பிள்ளையில் அந்த தகப்பன் 52 வயசு தகப்பனுக்கு பிள்ளைக்கு வயசு 80 நம்புகிற மாதிரி இருக்கா? ஆக அவன் எப்படி இந்த தேர்தல் ஆணைய லிஸ்ட்டு தயார் பண்ணிக்கினா கண்ணை மூடிட்டு அடித்து விட்டுறது. இதே போட காணா 3ஆம் தேனான்னு போட்டு ஏதாச்சும் போட்டு ஒரு ஓட்டு லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டா இதை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் ஓட்டு போடுற பூத்துலலாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட்டு நடக்கும். சாயந்தரம் ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் எல்லோரும் ஓட்டு போட்டு முடிச்சுடுவாங்க. காலியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 2 பூத்துகளில் வேணால் சில ஆளுங்க 2 போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாக உள்ள இடத்துலலாம் இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக ஆளுகளை உள்ளே விட்டு இவங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல உடான்ஸான அது. இப்போ இந்த பெங்களூரில் எப்படி 1,250,000 வாக்கை சேர்த்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அடித்து நொறுக்கிறது. இப்படி தில்முள்ளு பண்ணி தான் ரொம்ப இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. ராகுல் காந்தி பகிரங்கமாக அம்பலப்படுத்தினார். அது மட்டும் அவர் அம்பலப்படுத்தலை. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்குது தேர்தல் ஆணையம். 65 லட்சம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யாருன்னா பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச தெளிவான இந்து மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இப்படி குறி வச்சு அடித்த மாதிரி 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க
பல பொய்யான காரணங்களை சொல்லி இந்த இடத்துல அவர் இல்லை, இல்லை அவர் அட்ரஸ் சரியில்லை, இல்லாட்டி அவர் கொடுத்துருக்க ஐடி சரியில்லை, இல்லாட்டி வீட்டு முகவரி சரியில்லை, இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் சரியில்லை, எதையாச்சும் ஒன்று சொல்லி அவரை நீக்கிட்டான். இல்லாட்டி செத்து போயிட்டாங்க, உசுரோடு இருக்கலாம் செத்து போயிட்டான். அப்போ தான் ராகுல் காந்தி என்ன பண்ணார், ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தார். எல்லாரையும் டீ குடிக்க வச்சு, இந்த பாருங்கப்பா இவ்வளோ பேர் இன்னொன்று இடத்துல இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து செத்து போயிட்டீங்கன்னு ஓட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டீங்க, அந்த 65 லட்சம் பேரில் சேர்த்து. இப்போ இவங்கெல்லாம் உசுராக இருக்காங்க, நான் எழுப்பிட்டு வந்து டீ குடிக்கிறேன் பாருங்க, டீ பார்ட்டி நடத்தினார். இதுக்கும் பதில் சொல்லலைங்க தேர்தல் ஆணையம். இவ்வளோ பெரிய மோசடியை அம்பலப்படுத்தின ராகுல் காந்திக்கு துணையாக போனார் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். பீகாரில் போய் கலந்துக்கிட்டார்ல, ஒன்றிய அரசுக்கு கோபம் வந்துருச்சு. ஓ, இங்கே நீங்கள் வந்து இப்போ ராகுல் காந்திக்கு வந்து ஒத்துழைப்பு அவர் எல்லாம் நாங்கள் போடுறோம் பாரு ஆப்பு உங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு நம்ம சொல்லலை, காங்கிரஸ் திமுக போன்ற அந்த இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேலாம் அந்த தில்லுமுல்லாம் பண்ண விட மாட்டோம், நாங்கள் சுதாரிப்பாக இருப்போம், நீங்கள் எஸ்ஐஆரில் இங்கே வந்து உங்கள் தில்லுமுல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. அப்போ சவால் விடுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப கண்கொத்தி பாம்பாக இருந்து இந்த எஸ்ஐஆரை சந்திக்கணும் மக்கள் அப்படிங்கிறத விழிப்புணர்வு பண்ணி, விழிப்புணர்வு கூட்டங்களில் வந்து அரசு தரப்புலையும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. காங்கிரஸ், திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த பொதுச் செயலாளர் அபுபக்கர், நவாஸ் கனிலாம் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டு, மதிமுக எல்லா கட்சியும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மாவட்டங்கள் தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வந்து அந்த எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திட்டு வர்றாங்க. இப்படி என்ன நடத்தினாலும் தேர்தல் ஆணையம் முடிவாக சொல்லிருச்சு, நாங்கள் போட்டது தான், வரக்கூடிய நவம்பர் 4ஆம் தேதி நாங்கள் இந்த கணக்கெடுக்க ஆரம்பிக்க போகிறோம். நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வீடு போயிட்டு டீட்டெயில் எடுத்து அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் சரியான ஆளு தானா, அவங்கள்ட்ட இருக்கிற ஆதாரம் ஐடியெலாம் சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி நாங்கள் லிஸ்ட்டு தயார் பண்ணுவோம். இப்படி தயார் பண்ணுறதுக்கு 1000 வாக்காளர்களுக்கு ஒரு பூத்துன்னு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 1000 வாக்காளர்களுக்கு ஒரு பூத்து, அந்த பூத்துக்கு வந்து ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸரு, அதான் பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்கிற ஒரு ஆஃபீஸரு. இப்படி இந்த நிலைமையில் இவங்க எடுக்கிற இந்த டீட்டெயில் பூரா என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, தேர்தல் ஆணையம் சொல்லுது, செக் பண்ணி டிசம்பர் 4ஆம் தேதி என்ன பண்ணுவோம், அந்த ஃபஸ்ட்டு ஒரு இது விடுவோம், ட்ரையல் விடுவோம், அந்த மாதிரி வாக்கு லிஸ்ட்டு கொடுப்போம். அதை பார்த்துட்டு அதில் உங்கள் பேர் எதுவும் விடுபட்டுருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், டிசம்பர் 9ஆம் தேதி கொடுக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பார்த்துட்டு அதில் உங்கள் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணி அதுக்கான ஆவணங்களெல்லாம் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸு இங்கே தேர்தல் ஆணையம் அதுக்குள்ளே அலுவலகத்தெலாம் கொடுத்து நீங்கள் தான் அந்த ஆளுங்கிறத நிரூபணி பண்ணி உங்களை ஓட்டு லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேர் இருந்து வீட்டுக்கு வீடு பூத்து லிஸ்ட்டு கொடுத்து ஓட்டு போடுவாங்க சாமின்னு போய் கூட்டாலே வரமாட்டேங்கிறாங்க. 60% ஓட்டு 70% ஓட்டு தான் பதிவாகுது. ஓட்டிலேருந்து லிஸ்ட்டு எடுத்துட்டா என்னை எடுத்து விட்டீங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸுக்கு அந்த ஆர்டிஓவை பார்த்து இவரை பார்த்து தாசில்தாரை பார்த்து என்னை சேர்த்துக்கன்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? செய்வாங்க, ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு 10%. 90% செய்ய மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி அந்த 90% ஆளுகளை நீக்கிடலாங்கிற தெம்பு வந்து இப்போ பாஜகவுக்கு இருக்குது. இந்த தெம்பை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை, எல்லா கட்சியுடைய கூட்டமாக இருக்குது, நோக்கமாக இருக்குது. காரணம் வந்து இந்த எஸ்ஐஆருங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர வாக்காளர் திருத்த சட்டத்தை வந்து ஆதரிக்கிறது தமிழ்நாட்டில் 2 கட்சி தான். ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று அதோட கூட்டணி சேர்ந்திருக்கு அதிமுக. இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற அவ்வளவு கட்சியும் இதை எதிர்க்குது. காங்கிரஸ் எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, சிபிஎம் எதிர்க்குது, சிபிஐ எதிர்க்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்க்குது, மனிதநேய மக்கள் கட்சி எதிர்க்குது, மதிமுக எதிர்க்குது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குது, கொங்கு நாடு மக்கள் கட்சி எதிர்க்குது,
தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி அவ்வளவு அரசியல் கட்சியும் எதுக்குதுங்க இந்த 2 கட்சியை தவிர? இந்த 2 கட்சினால 2 கட்சியும் ஒரு கட்சி தான். அந்த ஒரு கட்சியும் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்ஸுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு இந்தியா பூரா நம்மளுடைய ஆளுமை வரணும், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நாட்டை வந்து ஆளணும், வாழணும், ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே இந்திய, ஒரே சமஸ்கிருதம், அந்த மாதிரி வரணுன்ட்டு அது எடுக்கிற முடிவுக்கு சில மாநிலங்கள் தடையாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மாதிரி மாநிலங்கள். அப்போ இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி ஏதாச்சும் சட்டங்களை போட்டு நெருக்கடி கொடுத்து மக்களை கலட்டி விட்டு நம்மளுக்கு சாதகம் உள்ள இடத்துலலாம் அந்த வேலையை செய்யாமல், இப்போ மகாராஷ்டிராவில் செய்யலை பாருங்கள், வரப்போகிற 12 ஸ்டேட்டில் அஸ்ஸாமுக்கு செய்யலையே. அப்படி நீங்கள் பொதுவாக திட்டம்லாம் த்ரோடு இந்தியா லெவலில் எல்லா மாநிலத்துக்கும் செய்யணும். இப்படி நீங்கள் உள்நோக்கத்தோடு செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ், இந்தியா கூட்டணி மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளும், பாஜக, அதிமுக தவிர எல்லாரும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. சரி, அது எதிர்க்கிறதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த 4ஆம் தேதி வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து வீட்டுக்கு வீடு போவாங்கல்ல, அப்போ வீட்டுக்கு வீடு போய்ட்டு விசாரிப்பாங்களாம். ஒருவேளை அந்த வீட்டில் வீடு பூட்டியிருந்தாலும் ஆள் இல்லாட்டியே மறுபடியும் போவாங்களாம், மறுபடியும் 3 முறை போவாங்களாம் அந்த வீட்டுக்கு. போயிட்டு அவங்கள்ட்ட எல்லா ரெஃபரன்ஸ்லாம் கேட்பாங்களாம். அல்லது 3 முறையுமே அவங்க ஆள் இல்லைன்னா, அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு என்ன அவங்க பேரை நீக்கிடுவாங்களாம். ரொம்ப பேர் என்ன சந்தேகம் சொல்கிறாங்க, ஒரு தடவை வருவாங்களாங்கிறதே சந்தேகம் தாங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல, இந்த வீட்டுக்கு போனோன்னா ஆள் இருப்பாங்க, மாட்டிக்குவான், போனால் வீடு பூட்டிடுச்சு இல்லை அப்படின்னு 3 தடவை இல்லைன்னு சொல்லி நீக்கிறது தாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியலை. அப்படி ஒரு வேளை போயிட்டா என்ன பண்ணுவாங்களாம், ஆவணங்களை கேட்பாங்களாம். நீ உன் பேர் என்னையா? சுப்பிரமணியங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடு. உன் பேர் என்ன? சுல்தாங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடு. அப்போ என்ன ஆதாரம் அவங்க கேட்டிருக்காங்க? 11 ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க. அந்த 11 ஆதாரங்களும் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லை. அதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த தேர்தல் ஆணையம். எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஆவணங்களில் முக்கியமாக ஒரு 98% இருக்கிற ஆதாரம் வந்து ஆதார் கார்டு. அது வேணான்றுச்சு. ஏன்னா எல்லோரும் கொடுத்துருவானே, அவனை சேர்க்குற மாதிரிலாம் ஆயிரும். இவங்க நோக்கம் வந்து விளக்குறது தானே. உடனே நீதிமன்றம் சொல்லிச்சு, அது என்ன எல்லாத்துக்கும் ஆதார் கார்டுன்னு வாங்கிக்கிறீங்க, அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் ஆதார் கார்டை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? ஆதார் கார்டை வாங்கிக்கங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்க போதா, ஒன்றிய பாஜக அரசு வந்து அதை ஏற்றுக்க சொல்லுதாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். அப்போ அந்த தேர்தல் ஆணையம் ஏற்றுக்குமோ ஏற்றுக்காதான்னு சந்தேகத்தில் இருக்க அந்த ஆதாரத்தை தவிர மற்ற 11 ஆவணம் தேர்தல் ஆணையம் என்னென்ன சொல்லியிருக்குன்னா, பாஸ்போர்ட்டு ஏற்றுக்குமா? என்னங்க பாஸ்போர்ட் ஊரில் 50 பேரும் வச்சுருப்பாங்களா? ஒரு கிராமம் இருக்குது, 10,000 பேர் இருக்காங்க, 10,000 பேருக்கு பாஸ்போர்ட் இருக்குமாங்க? 10 பேருக்கு இருக்கிறதே சந்தேகம். அப்போ நீங்கள் 10 பேரை வச்சுட்டு 9,990 பேரை நீக்கிடுவீங்களா? அடுத்து பிறப்பு சான்று எல்லாருக்கும் இருக்குமா? 2K கிட்ஸுக்கு இருக்கும், இந்த 2000க்கு பிறகு வந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். 60-70 வயசு கிழவனுக்கெல்லாம் எந்த காலத்தில் பிறப்பு சான்று இருக்குமா? அப்போ அந்த மாதிரி ஆளுகளை பூரா நீக்கிடுவீங்களா? அடுத்து பாருங்கள், வசிப்பிடச் சான்று என்ன பண்ணியிருப்பான்? ஒருத்தன் இந்த இடத்துல வசிஞ்சிருப்பான், வாடகை வீடு இல்லாதவனாக இருப்பான், அந்த வீட்டுக்காரன் வாடகை ஏற்றிருப்பான், இல்லாட்டி வாடகை காலி பண்ணியிருப்பான், ஒரு 4 தெரு தள்ளி போயிருப்பான். இவன் ஓட்டு லிஸ்ட்டில் அந்த முதல் தெருவில் இருக்கும் பேர், அதுக்கு வேறு ஒரு ஆளும் வாடகைக்கு வந்திருப்பான். இவர் ஆஃபீஸர் போய் கேட்பார், எப்போ அந்த வீட்டில் இருந்த சுப்பன், முனியாண்டி அப்படிலாம் யாரும் இல்லைங்களா ஐயா? இருக்கிற ஆள் யார்? இவர் இருக்கிற ராமசாமி, பெரியசாமி. அப்போ அவங்கெல்லாம் இங்கே இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் இல்லை, இது ஃபோர்ஜரி, ஃபேக்குன்னு சொல்லி காலி பண்ணிட்டு போயிடும், அவருக்கு ஓட்டுலாம் போயிடும். அப்போ வசிப்பிட சான்றுங்க வேஸ்ட்டு. அப்புறம் வன உரிமை சான்றிதழாம், காட்டில் வசிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருப்பாங்களா அவங்க? ஏன்னா இந்தியாவில் உள்ள 6,41,00,000 பேர் வன உரிமை சான்றாக வச்சுருப்பாங்க. என்ன பாருங்கள் கூத்து. அப்புறம் ஜாதி சான்று. அடுத்து வந்து என்ஆர்சி. அடுத்து அரசு சார்பில் நிலம் அல்லது வீடு கொடுத்துருந்தா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், நிலம் கொடுத்துருக்கோம், வீடு கொடுத்துருக்கோம். ஒரு கிராமத்தில் 10,000 பேர் இருந்தால் 10,000 பேருக்கு வீடு கொடுத்துருக்கோம், ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ சொல்கிற புரியுதுங்களா உங்களுக்கு? அது கேட்குற சர்டிஃபிகேட்லாம் வந்து 100% யாருக்கும் பொருந்தக்கூடாது. அப்போ தான் நம்ம வேணுங்கிற ஆளை காலி பண்ணலாங்கிற திட்டத்திலே தான் அந்த சான்று கேட்குது. அடுத்து வந்து ஓய்வூதிய சான்று. என்ன ஓய்வூதிய சான்று? ரிட்டையர் ஆகிறாங்கல்ல, 1987க்கு முன்னாடி பெற்றிருந்த சான்று, அதுவும் இப்போ உள்ளதில்லை. 1987க்கு முன்னாடியே
நீங்கள் வந்து பொதுப்பணித்துறையில் கவர்மெண்ட் துறையிலையோ பொதுப்பணித்துறையிலையோ அஞ்சல் துறையிலையோ வேலை பார்த்துருந்தா அவங்க ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை கொடுத்துருந்தா அதை கொடுங்க. அப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் 10,000 பேர்னா 10,000 பேரும் போஸ்ட்மேனாக இருப்பாங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவங்க கேட்குறதுலாம் எப்படின்னா எல்லாருக்குமான சான்றாக இருக்கக்கூடாது, அவன் தடுமாறி சாவணும், சான்றே கொடுக்கக்கூடாது. அப்போ தான் அவன் நினச்சால இவன்கிட்ட சான்று இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதுலன்னு சொல்லி கட் பண்ணிடலாங்கிறது தான் அவங்க பிளானாக இருக்கும்போது பலரும் சந்தேகப்படுறாங்க. அடுத்து பாருங்கள், இப்படி 11 சான்று கேட்குறாங்க. இந்த 11 சான்றுக்கு மேலே 12வது சான்று தான் நீதிமன்றம் சொல்லி ஏன் ஆதாரம் வேணாங்கிற. ஏன்னா ஆதாரம் இப்போ எல்லார்ட்டையும் இருக்கும். பிறந்த பிள்ளைச்சோட ஆதாரம் எடுத்துடுறாங்க 3 மாதத்தில். அதை அக்செப்ட் பண்ணிச்சுங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு தெரியலை. இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் என்ன செய்யணும், இந்த டீம் வருவாங்கள்ல வீட்டுக்குள்ளே வர்றப்ப நீங்கள் அசந்த மறந்து வீட்டை போட்டிட்டு வெளியூர் போயிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அதோ கட்சி தான். உங்களுக்கு ஓட்டு இல்லாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓட்டு தானே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதில் பெரிய வேட்டு பின்னாடி வர்றதுக்கு வழி இருக்குன்னு சிலர் பயன்படுத்துகிறாங்க. அந்த வேட்டு என்னென்னா, இது வந்து வாக்கு உரிமையை மட்டும் பாதிக்கலை, குடியுரிமையே இது தீர்மானிக்குதுங்கிறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்கா உங்களுக்கு? என்ன குடியுரிமைன்னு என்ன? நீ இந்தியனே இல்லை, உனக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து எஸ்ஐஆர் வெரிஃபை பண்ணுறப்ப உன் பேரே இல்லை அதில், அப்போ நீ இந்த நாட்டுக்காரன் இல்லைடா, நீ போ, நீ வெளிநாட்டுக்காரன், நீ இந்திய பிரஜை இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்னு சந்தேகப்படுறாங்க. வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? அந்த மேற்கு வங்காளத்தில் வந்திருக்கு. அவனெல்லாம் வந்து நீ வந்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்திருக்காப்பா, நீ இந்தியாக்காரன் இல்லைன்னு ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, நாடு கடத்துகிறாங்க. ஏன் நம்மளை நாளைக்கு சொல்ல மாட்டாங்களா, தமிழ் நீ பேசுகிற, நீ வந்து தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, நீ சிலோன்லேருந்து வந்திருக்கா, நீ இலங்கைக்காரன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இதில் ப்ரூஃப் இல்லாட்டி அதில் நீங்கள் ப்ரூஃப் ஜெயிக்க முடியாமல் உங்களுடைய குடியுரிமையை கூட இதை பாதிச்சிருங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறதா தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இப்போ கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து அங்கே கூட்டத்தை கூட்டுறாரு, எல்லா ஊர்லேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கூட்டத்தை கூட்டுறாங்க, பொதுமக்கள்லாம் விழிப்புணர்வு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஒன்றிய அரசு சட்டத்தை போட்டுருச்சு, அதை எதிர்க்க முடியாது, அதுதான் எதாக இருந்தாலும் பலவந்தமாக வலுக்கட்டாயமாக பண்ணுது. இப்போ இந்த சட்டம் போட்டதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் வர்ற மாதிரி செய்யணும். அதுக்கு என்ன வழி, அதை தான் இப்போ வந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுங்க இப்போ நம்மளும் பேச ஆரம்பிக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களை தேடி வர்றப்ப அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுத்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் சேரலன்னு வச்சுங்க, 2026 பிப்ரவரி 2026 வருஷம் பிப்ரவரி மாதம் 7 வந்து ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதில் உங்கள் பெயர் இல்லாட்டி அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அலைன்னு அலைஞ்சு உங்கள் பேரை சேர்த்து முடிஞ்சால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ராசாங்கிறது தான் சொல்லணும். அதனால் என்ன செய்யணும், இப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றப்ப நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும், வேறு வழி இல்லாமல் மனவேதனையோட உறுதியோட இதை நீங்கள் கடைபிடிக்கணுங்கிறது தான் சொல்கிறோம். இப்போ இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களில் வரும் நவம்பர் 4 முதல், நாளைக்கு தான் நவம்பர் பிறக்குது, இந்த 4 டிசம்பர் 4 வரை ஒரு மாதம் 30 நாளுக்கு வீடு வீடாக சென்று சரிபார்க்க உள்ளது. யார்? தேர்தல் ஆணையம் சரிபார்க்க உள்ளது. நம் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், 6.41 கோடி 6,41,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதை சரிபார்க்க போகிறாங்க, சரிபார்க்கப்படும். சரிபார்க்கப்பட்டு டிசம்பர் 9 மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும், அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் வெரிஃபிகேஷன், அதுக்கு அங்கிட்ட ஒரு 4 நாள் என்ன பண்ணிடுவாங்க, டிசம்பர் 9 மாடல் லிஸ்ட்டு வந்துடும். இந்த மாடல் லிஸ்ட்டு சரியான மழை காலத்தில் வரும், மழை புயல் காலத்தில்.
அதை வெறுவியை பார்க்க நீங்கள் போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, கடுமையாக மழை இருக்குது, அடிச்சுக்கிட்டு போக முடியலனாலும் கதை முடிஞ்சு உங்கள் ஓட்டு லிஸ்ட்டு காய்ந்தா. அதில் நம்ம நீக்கப்பட்டிருந்தா அல்லது தவறு இருந்தால் ஜனவரி 9ஆம் தேதி வரை திருத்தி கொள்ளலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். குறிப்பிட்ட காலத்தில் நாம் சரி செய்யலைன்னா, இதெல்லாம் நம்ம கரெக்டாக கண்கொத்தி பாம்பாக இருந்து சரி செய்யலைன்னா வாக்குரிமையை இழக்க நேரிடும் இப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நம்ம தயாராக வச்சுருக்க வேண்டிய ஆவணம் என்னங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கங்க. அன்றைக்கி போய் தடாபடாலும் தேடினீங்கன்னா கிடைக்காம போயிடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறத கேட்டுட்டு பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டு இப்போவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. எப்போ வந்தாலும் இந்தாங்கோ அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி காமிச்சாலே உங்களை அது கோளாறு இது கோளாறு புள்ளி விட்டுருக்கு கம்மா விட்டுருக்குன்னு நீக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் ரெடியாக எடுத்து வச்சுங்க. அப்படி என்னத்தை எடுத்து வச்சுக்கணும்னா, வயது சான்றிதழுக்கு பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுங்க. அது இல்லாதவங்க காலாவதியாகாத பாஸ்போர்ட் இருந்தால், அதை கரண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் இருந்தால் அதை எடுத்து வச்சுங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட் இருந்தால் எடுத்து வச்சுங்க, படித்த மார்க் ஷீட்டு. அல்லது கல்லூரியில் நீங்கள் எதுவும் டிகிரி வாங்கியிருந்தால் அந்த மார்க் இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. இது ஏஜ் ப்ரூஃபுக்காக. அப்புறம் இருப்பிட சான்றுக்கு பேங்க் பாஸ்புக் வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக்குன்னா ரொம்ப பேர் தனியார் பேங்கில் வச்சுருப்பாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவனிங்க. அரசு வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் இல்லாட்டி போய் திறந்து அதில் ஃபோட்டோ உள்பட ஒட்டி சீல் வச்சு வாங்கி அதை வச்சு நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு மினிமம் பேலன்ஸ் போடணும். அதுக்கு அவர் சொல்கிற மாதிரி 2000 ரூபா போடணும். போட்டு 10 நாளில் அதுக்கு ஒரு 300 ரூபா எடுத்துக்கிட்டுருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம நசுக்கப்படுறோங்கிறது தான் உண்மை. சரி, ரொம்ப பேசவும் கூடாது. ஆக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி பேங்க் பாஸ்புக்கு, அடுத்து ஆதார் கார்டு, அதையும் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுங்க. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 2 ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும். அனாவசியமான சிரமங்களையும் அலைச்சல்களையும் தவிர்க்கிறதுக்கு தான் தொடக்க நிலையிலேயே கவனமாக இருக்குன்னு இப்போ நம்ம தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி செய்துவிட்டால் நமது பெயர் வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அவங்க குறுக்கு கேள்வி கேட்டீங்க, என்ன கம்மா விட்டுருக்கு, புள்ளி விட்டுருக்கு, 2 சுழி நாவுக்கு 3 சுழி நாவு போட்டிருக்கீங்க, தப்புன்னெலாம் செய்கிறதுக்கெலாம் வழி இருக்குது. அதுக்கெலாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க நோக்கம் அவங்களுக்கு பிடிக்காத ஆள், தலித் ஆளா நீ, உன் பேர் என்னையா நீ, அதாவது ஏதோ ஒரு சன்னாசின்னு வச்சுங்களேன், இவனை நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீக்கித்தான் ஆறுவாங்க. அதுக்கு 1000 காரணம். சன்னாசி 2 சுழிக்கு 3 சுழி போட்டான்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க, தப்பிச்சிட முடியாது. உன் பேர் என்னையா, சுல்தானா, அது சுல்தான் இன்னும் நாவுக்கு மேலே புள்ளி வைக்க விட்டுருக்குன்னா அப்படி அதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கூட செய்வாங்க. இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 18 வயசு பூர்த்தியானவங்க ஃபாரம் 6 மூலமும் 2 இடத்துல இருந்தால் நீக்கம் செய்கிறதுக்கு ஃபாரம் 7. இப்போ ஒரு வாக்காளர் 2 இடத்துல இருக்கக்கூடாது, சட்டம் தெரிஞ்சுங்க. ஒருத்தர் ஒரு ஊரில் இருப்பார், டிரான்ஸ்ஃபர் ஆகி பக்கத்து ஊருக்கு போயிருப்பார். அவர் என்ன பண்ணணும், அந்த ஏற்கனவே இருந்த ஊரில் தன்னுடைய வாக்கை நீக்கிடணும், இல்லாட்டி அதை காரணம் காமிச்சு காலி பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு ஃபார்ம் 7 திருத்தம். அடுத்து திருத்தத்துக்கு இடமாற்றம் அல்லது திருத்தத்துக்கு இருந்தால் ஃபார்ம் 8 கொடுத்து சரி செஞ்சுருங்க. இதுக்கு தான் கவனமாக சொல்கிறாங்க. எதையாச்சும் ஒன்று விட்டுட்டு ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருச்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், டிரான்ஸ்ஃபர் ஆகி தஞ்சாவூருக்கு போயிருப்பார். தஞ்சாவூரில் அப்ளை பண்ணியிருப்பார், தஞ்சாவூரில் ஓட் லிஸ்ட் இருக்கும், திருச்சியில் கேன்சல் பண்ணாமல் இருப்பார். அது பாட்டுக்கு இருக்குது, யார் கண்டுபிடிக்க போகுதுன்னு இருந்தாருன்னா நாளைக்கு அந்த சிஸ்டத்தில் போடுறப்ப இப்போ தர்மலிங்கம்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க, என் தர்மலிங்கம் சன்னா அண்ணாதுரைன்னு வச்சுங்களேன். அடிக்கிறப்ப அதே பேர் 2 இடத்துல வரும். இதை காரணம் காமிச்சு தேர்தல் ஆணையம் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். அப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் நம்மளுக்கு எங்கே தேவையில்லையோ அதை நீக்கம் பண்ணணும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். இவ்வளவுலாம் செய்தால் தான் ஒவ்வொரு சட்டமும் உள்நோக்கம் கொண்டிருக்கிறதா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்நோக்கம்னா என்ன, பாஜகவுக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் ஓட் லிஸ்ட்டை விட்டு நீக்கணுங்கிறதா அவங்க உள்நோக்கம்னு பலரும் அரசியல் கட்சிக்காரன் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அதனால் நம்ம அதிக கவனத்தோடு இருந்து இதிலிருந்து தான் மீண்டு
நீ என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணியா? இல்லை, நான் பாரு, நான் அந்த எஸ்ஐஆரையும் ஜெயிச்சு ஓட் லிஸ்ட்டில் சேர்ந்து நான் ஓட்டு போடுறேன் பாருன்னு சொல்லி ஓட்டு போட நீங்கள் போகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பேசுகிறோம். இதுக்கு உங்களுக்கு உதவியாக சிலருக்கு விவரம் தெரியாத ஆளுகள் இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் தொகுதியிலே வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க, இல்லாட்டி படித்த இளைஞர்கள் இருப்பாங்க, அல்லது இந்த பிஎல்ஓக்கு பிஎல்ஏண்டு உதவியாளர்கள் இருப்பாங்க, அரசியல் ரீதியானவங்க. அவங்களுடைய உதவியை நீங்கள் பெற்று என்ன பண்ணணும்? இந்த திருத்தங்களை செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட் லிஸ்ட்டில் சேரணும். ஏன் சேரணும்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. இப்போ உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வார்டில் இருக்கிறீங்க, ஒரு ஊரில் உங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்டு இல்லைன்னு வச்சுங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? உங்களை அந்த கவுன்சிலரே மதிக்க மாட்டார். எல்லார் வீட்டுக்கும் ஓட்டு கேட்டு வருவார், உங்கள் வீட்டுக்கு வரமாட்டார். ஆனால் அவருக்கு ஓட்டே இல்லையா, இங்கே சும்மா வேஸ்ட்டுன்ட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ ஓட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு கௌரவம், ஓட்டு இருக்கிறது உங்களுடைய உரிமை, ஓட்டு இருக்கிறது நீங்கள் இந்த நாட்டுடைய பிரஜை அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக இப்போ கொண்டு வந்துட்டதுனால தயவுசெய்து நீங்கள் இதை கவனமாக கடைபிடிச்சு இந்த எஸ்ஐஆரில் வந்து உங்கள் பேர் கண்டிப்பாக நீக்கப்படக்கூடாது, சேர்க்கப்படணும். நீங்கள் ஓட்டு பட்டியலில் வரணும், நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு யார் நல்லவர்னு தோணுதோ அவருக்கு ஓட்டு போடுங்க. நம்ம வந்து அரசியல் கேன்வாஸ்லாம் இப்போ பண்ணலை. சூழ்ச்சியாக உங்கள் பேரை நீக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபடணும், தப்பிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். இதை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை கேட்குறதுனால 2 தடவை கூட கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ அது அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸு, ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.